வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு சுவையான குருமா ரெசிபி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த இட்லி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வறுத்து அரைச்சிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்க வேணாம். அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா இது போல் வறுத்துட்டு நம்ம அரைச்சி குருமா செய்யும் போது வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. நல்லா இது லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன தேங்காய் முடி எடுத்திருக்கேன். இது வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுட்டு பாருங்கள். இதை நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்குவோம். இப்போ வந்து தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. தாளிப்பு ஜாமான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. மசாலா ஜாமான் வந்து கம்மியாக சேர்த்து நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது அதோட ஃப்ளேவர் இல்லாமல் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் கம்மியான அளவு சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்குங்க. தாளிப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினோன்னே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸில் உள்ளது. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்க்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் இதிலேயே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயில் நல்லா மசாலாவை வதக்கிட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குருமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு, காரம் எல்லாம் போதுமானு பார்த்துக்குங்க. தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இந்த பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாடை போகணும். நமக்கு நல்லா கொதி வரட்டும். நல்லா இந்த அளவு கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்குவோம். நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இதில் சேர்த்து இது கூடவே தண்ணியும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம இந்த பொருள் தேங்காய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகி வரும், பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கிறதுனால. அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரப்போ இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. கொதிக்கும் போது தான் அதில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போய் குருமாவோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக திக்காகி வரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், குருமா கொதிச்சு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இருக்குல்ல. ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கும். இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க.
அவ்வளோதான் நம்மளோட இட்லி குருமா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட இட்லியில் நிறைய ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த இட்லி குருமாவை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.